டிசம்பரோ ஜனவரியோ அப்பதான் கூட்டணிகள் எல்லாம் உருவாகும் என்று நான் கருதுகிறேன். டெஃபினட்டாக நமக்கு இப்போதைக்கு நம்ம இப்போதைக்கு என்ன தெரியுது, எடப்பாடி பழனிசாமி ஒரு பயணம் ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப நானும் ம், அது சொல்லலாம் இல்லையா, இவர் வந்து இவருடைய மவுசு காட்டுறதுக்கு தான் வந்திருக்காருன்னு சொல்லலாம். பட் அதிமுக ம், வந்து எஸ்டாப்ளிஷ் கட்சி, நம்ம அது ம், அப்படி பேச மாட்டோம். ஆனா விஜய் வரும்போது அது என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, வரணும் கிடையாது, இதுவரை அவர் ம், ஒன்றும் செய்யவில்லை என்றதுதான். ம், அப்போ அந்த ஒரு கிரெசெண்டோ, என்னை பொறுத்தவரை இப்ப என்ன விஜய் யோசிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரெசெண்டோல கொண்டு போய் நிறுத்தலாம். அதாவது இப்போ வந்து ஒரு ஒரு பயணம் மாதிரி ஆரம்பிச்சு, இல்லை என்றால் ஒரு இந்த மாதிரி அஜிடேஷன்ஸ் எல்லாம் நடத்தி கொண்டு கடைசியில வந்து ஜனவரியில வந்து ம், ஜனநாயகம் வந்துரும், அது படம் வந்துரும், படம் மூலியமாக நான் கம்யூனிகேட் பண்ண வேண்டியதெல்லாம் நான் கம்யூனிகேட் பண்ணிடுவேன் என்ற அந்த இடத்துல இருந்து கூட அவர் யோசிக்கலாம். அப்ப அது ம், எப்படி யூஸ் ஆகும், அந்த ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து இப்போ வேற ஏதாச்சும் ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறதா, இதெல்லாம் நமக்கு அப்பதான் தெரியும் என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரை அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பில்லை என்று நான் கருதுகிறேன். என்றால் ம், பாஜக அந்த மாதிரி ஒரு பிடுக்குப்பிடியை வந்து அந்த கட்சியில் போட்டு வச்சிருக்கிறது. ஆனால் அது வந்து அதிமுக தொண்டரும் விரும்பவில்லை. நிச்சயமாக மதிமுக, தேமுதிக ஆனாலும் சரி, பாமக ஆனாலும் சரி, இவர்களும் விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் ஜெயிக்க வேண்டிய எலெக்ஷன். அது கொண்டு பிஜேபி கூட நடுவில் நிறுத்திட்டு அவர் வந்து தோக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நாம் இன்னைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ அதுதான் என்னை பொறுத்தவரை பிரச்சனையா இருக்கு. அப்போ அந்த ஒரு கூட்டணியில் வந்து நிச்சயமாக விஜய் போய் சேர முடியாது. அது பாஜக ம். இருக்கின்ற கூட்டணியில் வந்து நிச்சயமாக விஜய் போய் சேர முடியாது. அவர் அப்படி சேர்ந்து விட்டால் அதோட அரோகரா தான். அரசியல் எதிர்காலம் என்பது முடிந்துவிடும்.